தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாஸ்கா இரண்டாம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நாளில் நம் இறைமகன் இயேசு நமக்கு உணர்த்தும் செய்தி என்னவென்றால், நம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எவரும் அவரின் உயிர்ப்பை நம்பாமல் இருக்கக்கூடாது என்பதே அவரின் நோக்கமாகவே இருந்திருக்கின்றது. முதலில் அவர் தேர்ந்தெடுத்த சீடர்களுக்கு தம் உயிர்ப்பின் உண்மையை புரிய வைக்கிறார். தான் விட்டு சென்ற பணியை தொடர அவர்களை ஒன்று சேர்க்கிறார். காண்பதால் நம்புவோரை விட காணாமல் நம்புவோர் பேறு பெற்றவர் என்று, காணாமலேயே நம்பும் நம்மை பேறு பெற்றவர் என்று அன்றே நம் உயிர்த்த ஆண்டவர் கூறியிருக்கிறார். நாம் பேறு பெற்றவர்களாக வாழ அவரின் உயிர்ப்பை ஆழமாக நம்ப வேண்டும். அவ்வாறு நம்பினால் நாமும் அவரின் சீடரை போல பல அற்புதங்களை பிறருக்கு செய்யலாம். இப்படி அற்புதங்களை செய்ய அவரின் சீடராக வாழ இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் இருந்தவரியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்கி திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூயாவியாரால் நாங்கள் புது பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் சரியான முறையில் அறிந்து புரிந்து அதன்படி நடக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு பின்பு அவர் செய்த அரும் அடையாளங்களும் அற்புதங்களும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று எண்ணியவர்களுக்கு அவை யாவும் நம் திருத்தூதர்கள் மூலம் தொடர்வதையும் மக்களின் நம்பிக்கையையும் எடுத்து கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தை 12 முதல் 16 முடிய. அந்நாள்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் தூதர்கள் வழியாக செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒருமனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னதரை புகழ்வது நன்றே.
திருத்தூதர் யோவான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டதையும் நம் உயிர்த்த இறைமகன் இயேசு அவருக்கு உணர்த்திய வார்த்தைகளையும் எடுத்து கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 9, 11, 12, 13, 17 மற்றும் 19. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானேன். இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை. ஆண்டவரின் அருள்வாக்கு. என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 19 முதல் 31 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பலரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானியை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவர், அதிகமான நேரத்தை ஒப்புரவு அருட்சாதனம் மக்களுக்கு வழங்குவதிலே செலவிட்டவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு முறை புனித ஜான் மரிய வியானியிடத்திலே செய்தியானது இவ்வாறு கொடுக்கப்படுகின்றது. ஒரு நபருக்கு உடல் சுகவீனமாக இருக்கிறது, மிகவும் நோய்வாய்ப்பட்டு துன்பகரமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருக்கு ஒப்புரவு அருட்சாதனம் கொடுக்க முடியுமா என்று அவருக்கு செய்தியானது தெரிவிக்கப்படுகின்றது. இரவு நேரம். அந்த நோயுற்ற மனிதருடைய வீடு ஆலயத்திலிருந்து அல்லது பங்கு இல்லத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. கடுமையான குளிர் பொழுது, குளிரோடு சேர்த்து மழையும் புயல் காற்றும் வீசிக்கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் எப்படி செல்வது? இப்படி குளிரும் காற்றும் மழையுமாக இருக்கின்றதே, எப்படி அந்த நபருக்கு போய் ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்குவது என்று புனித ஜான் மரிய வியானி ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. உடனடியாக தன்னுடைய மேல் அங்கியை எடுத்து போட்டு அந்த பாதை வழியாக நோயுற்ற அந்த மனிதரை அவருடைய வீட்டை நோக்கி கால்நடையாகவே நடக்க தொடங்கினார். செல்லுகின்ற பொழுதும் அந்த பயணம் அவ்வளவு எளிதான ஒரு பயணமாக அவருக்கு இல்லை. கடுமையான குளிரால் நடுங்கியவராக, அவருடைய எலும்புகளே ஆட்டம் காணக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இன்னல் மிகுந்த இடர்பாடுகள் மிகுந்த ஒரு பயணமாக அந்த பயணம் இருந்தது. இருந்த பொழுதிலும் அத்தனை அசௌகரியங்களையும் அவர் பொருட்படுத்தாமல் நோயுற்ற அந்த மனிதருடைய வீட்டை அடைந்து விட்டார். வீட்டை அடைந்தவுடன் அங்கே ஜான் மரிய வியானி கடுமையான குளிரால் நடுங்குகின்றார். அதிகமான குளிருக்கு மத்தியிலே, மழைக்கு மத்தியிலே நடந்து வந்த காரணத்தினால் அவருக்கு கடுமையான காய்ச்சலும் அங்கே ஏற்பட்டது. குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். காய்ச்சலால் அவர் ஒடுங்கி என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை.
நோயுற்ற அந்த மனிதர், ஒப்புரவு அருட்சாதனத்திற்காக ஏங்கி தவித்த அந்த மனிதர் அவருடைய படுக்கையிலே படுத்து கிடக்கிறார். புனித ஜான் மரிய வியானியால் உட்கார்ந்து அங்கே அவருக்கு அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இவரும் அவருக்கு பக்கத்தில், நோயுற்ற அந்த மனிதருக்கு பக்கத்தில் படுத்தே கிடந்து அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை அவருக்கு கொடுத்தார். சுற்றி இருந்தவர்கள் இவ்வாறு சொல்லிக் கொண்டார்கள், இங்கு நோயினால் படுத்திருக்கக்கூடிய இந்த மனிதரை விட ஒப்புரவு அருட்சாதனம் வழங்க வந்திருக்கக்கூடிய இந்த குருவிற்குத்தான் அதிகமான உடல் வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார்களாம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, புனித ஜான் மரிய வியானி தான் பெற்றுக்கொண்ட கடவுளின் இரக்கத்தை மற்ற மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கடவுளின் இரக்கத்தின் வாய்க்காலாக, இரக்கத்தின் முகமாக திகழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் முழுவதுமாக நமக்கு எடுத்து எம்புகின்றன. பாஸ்கா காலத்தின் 2வது வாரத்திலே இருக்கக்கூடிய நமக்கு இந்த வாரத்தை இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட திரு அவையானது நம்மை அழைக்கின்றது. இரக்கத்தின் முகமான இறைவனை அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கத்தின் முகங்களாக இருந்து அவருடைய கரங்களின் நீட்சிகளாக இருந்து பிரதிபலிக்க வேண்டும் என்று இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கின்றது. முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே திருத்தூதர்கள் வழியாக செய்யப்பட்ட இரக்க செயல்களை நாம் பார்க்கிறோம். திருத்தூதர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு இறை வல்லமையை, உயிர்ப்பின் மாட்சியை அணிந்து கொண்டவர்களாக சென்ற இடமெல்லாம் அவர்கள் இயேசுவை போல நன்மையை செய்து கொண்டு சென்றார்கள். நோயுற்றவர்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்தார்கள், பாவிகளை மன்னித்தார்கள். இப்படி தேவையில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டே சென்றார்கள். பேதுருவினுடைய நிழல் பட்டாலே போதும் நாங்கள் சுகம் பெறுவோம் என்று மக்கள் நம்பக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய இந்த வல்லமையான செயல்பாடுகள் இருந்தன. இயேசுவினுடைய அந்த இரக்கத்தை இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து வாழ்ந்ததை பார்க்கின்றோம். 2வது வாசகத்திலே பார்க்கிறோம், இறைவனுடைய இரக்கமானது ஒரு நாளும் முடிந்து விடுவதில்லை, அது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை அழகாக யோவான் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அங்கே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவருடைய வாக்கு இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் என்று ஆண்டவருடைய வாக்கை யோவான் அருமையாக பதிவு செய்திருக்கிறார். இறந்த கடவுள் என்றென்றும் தொடர்ந்து இன்றும் வாழ்பவராக, உயிர்த்த மாட்சியை அணிந்தவராக இருக்கின்றார். எனவே அவருடைய இரக்கம் ஒரு நாளும் முற்று பெறக்கூடிய ஒன்று அல்ல, அது ஒவ்வொரு நாளும் தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே தோமா ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று மற்ற சீடர்கள் சொன்ன பொழுது நம்பாமல் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து அவருடைய கையிலே விழாவிலே தன்னுடைய கரங்களை அவர் இடும்படியாக சொன்ன பிற்பாடு அங்கே தோமா ஆண்டவருடைய இரக்கத்தை அபரிவிதமாக அனுபவித்த ஒரு மனிதராக மாறுகின்றார். தான் பெற்ற இரக்கத்தை தன்னோடு வைத்து கொள்ளாமல் தான் சென்ற இடமெல்லாம் அதனை எடுத்து செல்லக்கூடிய இரக்கத்தின் கருவியாக அவர் விளங்கினார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாமும் இப்படிப்பட்ட இரக்க செயல்கள் செய்ய அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் மற்றவர்கள் நம்மீது இரக்கம் காட்ட, பிறர் நம்மை மன்னிக்க நாம் ஆசைப்படுகின்றோம். அதே நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு மற்றவர்களை மன்னிக்க முன் வருகின்றோமா என்று சிந்தித்து பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. மலைப்பொழிவிலே ஆண்டவர் அருமையாக சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 7வது இறை வசனம், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று அருமையாக சொல்கின்றார்.
நாம் இப்படிப்பட்ட இரக்க செயல்களை நம்முடையதாக்கி கொண்டுகிறோமா என்று சிந்திப்போம். பல நேரங்களில் நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்தை கடந்து, நம்முடைய உறவு வட்டத்தை கடந்து மற்றவர்களிடத்திலே நம்முடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை கொண்டு செல்ல தயாராக இருப்பதில்லை. நாம் எப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கடந்து செல்கிறோமோ அப்பொழுதுதான் இறைவனுடைய இரக்கத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனுடைய ஆசீரை அப்பொழுதுதான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னிடத்திலே எந்தெந்த இரக்க செயல்கள் காணப்படுகின்றன, எப்படி நான் என்னை இரக்கத்தின் தூதுவராக மாற்றிக்கொள்ள முடியும் என்று சிந்தித்து பார்ப்போம். மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அப்படிப்பட்ட ஒரு அருமையான எடுத்துக்காட்டை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். தான் சென்ற இடமெல்லாம் அமைதி, அன்பு, இரக்கம் என்று ஒரு இரக்கத்தின் தூதுவராக வாழ்ந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டை, ஒரு முன் உதாரணத்தை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார். எனவே நாமும் அவரை போல இரக்கத்தின் தூதுவர்களாக வாழ முயற்சி செய்வோம். எப்பொழுது நாம் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய இரக்கம் இன்னும் அதிகமாக நம்மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய ஊரின் மீது நிறைவாக பொழியப்படுகின்றது என்பதை நாம் மறக்க கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலே காணப்படக்கூடிய தேவையற்ற வைராக்கியங்களை, தேவையற்ற விதண்டாவாதங்களை, தேவையற்ற கர்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை போல அனைத்தையும் விட்டு கீழே இறங்கி வந்து நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நம்மால் இயன்ற இரக்க செயல்களை நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, அண்டை வீட்டாருக்கு காண்பிக்க முயற்சி செய்வோம். அவ்வாறு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம். உயிர்த்த ஆண்டவருடைய மாட்சியை, மகத்துவத்தை இந்த உலகத்திலே பறைசாற்றக்கூடியவர்களாக இருப்போம். எவ்வாறு இந்த ஒளியானது சுடர்விட்டு ஒளி வீசுகின்றதோ அதே போல நம்முடைய வாழ்வும் சுடர்விட்டு ஒளி வீச வேண்டும் என்று சொன்னால், அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இறைவனுடைய சாட்சிகளாக, அவருடைய இரக்கத்தின் கரங்களின் நீட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனதை பெற்றுக்கொள்ள, பிறருக்கு இறங்கி நம்மால் இயன்ற உதவிகளை செய்து வாழ, மற்றவர்களை மன்னித்து அன்பு செய்து வாழ தேவையான மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை, மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை எல்லாம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பே இறைவா, அன்று சாலமோன் மண்டபத்தில் ஒரே மனதோராய் திருத்தூதர்களோடு துணிவோடு சேர்ந்து கொண்டவர்கள் போல் இன்று இறை பணியை உமது வழியில் செய்து கொண்டிருக்கும் திரு அவையை வழிநடத்தும் அனைவரின் உடல் உள்ள நலன் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே இறைவா, இறந்து உயிர்த்த இயேசுவைப் போல நாங்களும் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு உயிர்த்தெழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே இறைவா, இறை திருவெழுத்திற்கு ஏற்ப நாங்கள் எங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து இறை திட்டத்தை நிறைவேற்ற தேவையான ஆற்றலை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே இறைவா, உம்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்காவிட்டாலும் உமது உடனிருப்பை உணர்ந்து இறை பற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றே எமிறைவா, உம் பிள்ளைகள் எங்கள் மீது இறங்கி நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையினின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பொது பிறப்படைந்த உமக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக
எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையென மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்
உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மறைந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வருகின்ற சனிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, வழக்கம் போல அன்னைக்கு சிறப்பான முதல் சனி பக்தி வழிபாடுகள் நடைபெறும். அன்பு மக்கள் கலந்து கொள்ளும்படியாக, அன்னை வழியாக இறை ஆசீர் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு குருவார்பட்டியிலே 9ஆம் திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். அன்பு மக்கள் அதிலும் அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை 7:30 மணிக்கு அங்கு 10ஆம் திருவிழா, அதிலும் கலந்து கொண்டு புனித சூசைப்பர் வழியாக இறை ஆசிரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன். ஏற்கனவே அறிவித்ததுபடி நம்முடைய பங்கிலே VBS வகுப்புகள் மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றன. அனைத்து இணையர்களுக்கும் சேர்த்து பொதுவாக நம்முடைய ஊரிலே வைத்து நடைபெறுகிறது. எனவே இந்த VBS வகுப்புகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நாம் சிற்றுண்டி, தேநீர், குளிர்பானங்கள் வழங்க இருக்கின்றோம். எனவே அதற்கும் முடிந்தவர்கள் உங்களால் இயன்ற உதவிதனை செய்யும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, நம்முடைய பெரிய வார வரவு செலவு விவரங்கள். வரவு விவரம்: வியாகுலராஜ் ரோஸ்மலர் 1000, ஜோசப் பாண்டிச்செல்வி 1000, கெமிலஸ் மேரி 1000, குருசாமி மார்டின் 1000, அமலன் செல்வி 1000, தங்கராஜ் ராஜகனி 1000, பிரான்சிஸ் வயலட் 1000, முத்துமரியான் சரண்யா 1000, சிங்கராயன் அந்தோணியம்மாள் 500, ராபர்ட் ராணி 1000, அருள் ராஜா கிறிஸ்டி 1000. ஆக மொத்த வரவு 10,500. செலவு விவரங்கள்: 10ஆம் தேதி தியானத்தன்று உள்ள செலவுகள்: அருட்தந்தையர்கள் சகோதரிகளுக்கான இரவு உணவு 610, தண்ணீர் கப் 3 225, மக்களுக்கான இரவு உணவு 130 பேருக்கு 5850. 12ஆம் தேதி உள்ள செலவுகள்: தூபம் 10 வைப்பதற்கு பயன்படுத்துவதற்குரிய டின்னர் 65, மல்லிகைப்பூ 160, ரிப்பன் 30, ஜெராக்ஸ் 180, சாம்பிராணி 150, அடுப்புக்கறி 100. 13ஆம் தேதி டீ 150 நபருக்கான டீ செலவு 1400. 3 நாட்கள் சேர்த்து பிஸ்கட்டுக்கான செலவு 375, மலை பேப்பர் வாங்கிய செலவு 300. 18ஆம் தேதி நம்முடைய பெரிய வெள்ளி அன்று டீக்கான செலவு ரூபாய் 800, தண்ணீர் கேன் 5 கேன் 90, பால், சீனி, காப்பித்தூள் வாங்கிய செலவு 102, கோல்டு கலர் பேப்பர் வாங்கிய செலவு 50. ஆக மொத்த செலவு 10,487. மொத்த வரவு 10,500, மொத்த செலவு 10,487, மீதி 13. இது தவிர்த்து மெழுகுதிரி, குருத்தோலை, பூக்கள், சில தினங்களில் தேநீர் என்று அன்பு மக்கள் உங்களால் இயன்ற நன்கொடையை கொடுத்து அந்த தினத்தை தாங்கிக் கொண்டீர்கள். எனவே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறை நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காருள் அடையாளத்தை நாங்கள் பெற்று கொண்டுள்ளோ. அதனால் அதனாற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பெயர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை எண்ணெயே, புனித ஞான பிரகாசியாரே, புனித அந்தோணியாரே, புனித சூசேப்பரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.